பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு 42 நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கும்ப ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். 4 வருடங்களுக்கு பிறகு மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய், குரோதி வருடத்தின் மந்திரி பார்வையில் செவ்வாய் பகவான் அமரப்போகிறார். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று கும்பராசி என்பதற்கு ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் ஜென்ம சனி நடக்கும்போது பொறுமை இல்லாத தனம் ஏற்படும். எதையாவது ஒன்று விற்கணும் அப்படின்னு முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அதை விற்றே விடுவீர்கள். அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம். இந்த ஜென்மசனி நடக்கும்போது விற்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோன்றினாலே நீங்கள் அதை விற்றுருவீங்க. ஜென்மசனி நடக்கும்போது பிறர் மனம் நோகாமல் பேச வேண்டும். உங்கள் பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. கடந்த 3 ஆண்டு காலமாக கும்பராசி என்பர்கள் விரயச்சனியை சந்தித்து விட்டு வந்துவிட்டீர்கள். பெரும்பாலும் 3 வருடமாக விரயச்சனி, தற்போது இன்னொரு 2 வருடம் ஜென்மசனி, அப்புறமேட்டு ஒரு 2.5 வருடம் 2ஆம் வீட்டில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். ஏறத்தாழ இன்னொரு 4 வருட காலம் கும்பராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறது. பெரும்பாலும் 4 வருட காலமாக கும்பராசி என்பர்கள் கவலைகள் பல, கஷ்டங்கள் பல, விரயங்கள் பல சந்தித்து வந்து விட்டீர்கள். கடந்த 3 மாதமாக செவ்வாய் பகவானுடைய நிலை சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் தான் முயற்சி ஸ்தானாதிபதி. சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு 1.5 மாத காலம், ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து 1.5 மாத காலம் செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலை சரியில்லை. கோச்சாரத்திலே 3ஆவது வீட்டிலே செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேது பாவிகள் சஞ்சாரம் செய்யும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி. கும்பராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது தைரியம், வீரியம் மேம்படும். தம்பி, தங்கை, உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. கும்பராசி என்பதற்கு 3ஆவது வீடு பலமாக இருக்கும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும். 3ஆவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கிறார். அதனால் கும்பராசி என்பர்கள் சுற்றம் அறிந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும். உங்களிடம் எதிராளி எப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க என்று உங்களுக்கு தெரியாது. அவர்களிடம் பேசும்போது பார்த்து பக்குவமாக பேசணும். கோவப்படாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கேது பகவானுடைய அசுவினி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கால நேரத்தில் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்களும், தொழில் வேலையில் கொஞ்சம் கஷ்டங்களும் அவதிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வைகாசி மாதம் 18 முதல் ஆனி மாதம் 4ஆம் தேதி வரை கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக செயல்பட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். ஏன்னா அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கீழே விழுந்து கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பகை விரோதம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனி மாதம் 4ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். இது பார்த்திங்கன்னா சுக பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது
நிலம், பூமி, மண் சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு. விவசாயம் செய்யக்கூடியவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம். மழை நன்றாக பொழிகிறது, தகுந்த காலத்தில் நல்லா பயிர் பண்ணலாம். சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்களுக்கு சில பேருக்கு வந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வரன் செட்டாகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இது வந்து 4 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் வந்து 3வது வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார். அதிகார தோரணையில் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வந்து செவ்வாயை பார்வை செய்யும்போது பிடிவாதம், அடவாதத்தை தவிர்த்து மற்றவர் சொல்லுக்கு கும்பராசி என்பர்கள் மதிப்பளிக்க வேண்டும். கும்பராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று 4வது பார்வையால் 6வது வீட்டை பார்வை செய்கிறார். கடன் காட்சி தொந்தரவுகள் அடுத்த 42 நாட்கள் கும்பராசி என்பதற்கு கொஞ்சம் மட்டுப்படும். 6வது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அது வந்து அரசு வேலையாக இருக்கலாம் அல்லது தனியார் கம்பெனியில் வேலையாக இருக்கலாம், உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பகை, நோய், கடன் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. கும்பராசி இளைஞர்கள் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தந்தை பேச்சுக்கு செவிசாய்த்து செயல்பட வேண்டும். பாக்கியத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. வேலை, தொழில், வருமானம் உண்டு. எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் செவ்வாய் பகவான் மூலம் கும்பராசி என்பதற்கு பெரும்பாலும் சங்கடங்கள் குறைகிறது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் ஜென்மசனி நடக்கும்போது சுய தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஏற்படும். புதிய தொழில், புதிய கடை, புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து தொழில் தொடங்குவதற்கான வேலையை நீங்கள் வந்து தொடங்கலாம். அதாவது ஆனி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி என்பதற்கு சிறு குறு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலும் கும்பராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம். கடும் முயற்சி செய்யும்போது அது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரும். ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் வந்து கம்பீரமாக இருக்கும். அண்ணன், தம்பி, பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா, சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே வந்து ஒரு நண்பர்களாக ஒத்தாசை பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த செவ்வாய் பகவான் சனி பார்வையிலோ அல்லது சனியுடன் கூட்டணி சேர்ந்தோ ராகுவுடன் கூட்டணி சேர்ந்தோ செவ்வாய் பகவான் வந்து கெட்டு விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பகை வரும், உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வரும், பங்காளிகளிடம் பிரச்சனை வரும், நிலபுல சொத்துக்கள் வழியில் சட்ட சிக்கல் வரும், சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் வரும். அதனால் வந்து சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய ஒரு 42 நாட்கள் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது கும்ப ராசி என்பவர்களுக்கு அதிகாரம் வரும், ஆளுமை திறன் வரும். நீங்கள் வந்து அவசரப்பட சொல்லும். எதிர்வரக்கூடிய 42 நாட்கள் அவசரப்படாமல் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளலாம். வருமானத்திற்கு உண்டான வழியை கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்குண்டான ஒரு தைரியத்தை, வீரத்தை, முயற்சியை இந்த செவ்வாய் பகவான் 3வது வீட்டில் அமர்ந்து கும்ப ராசி அன்பர்களுக்கு கொடுக்கிறார். இது வந்து 7.5 நாட்டு சனியில் ஒரு நல்ல வாய்ப்பு. வைகாசி மாதம் முடியும் வரை கும்பராசிக்கு 4வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி. இது வந்து சுக கேட தரும், உடல் உழைப்பை மேலோங்கும். 4 கிரகம் 10ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது இது செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு
தொழில் வேலையில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் வந்து குழப்பம் இல்லாமல் நன்றாக யோசித்து கும்பராசி அன்பர்கள் செயல்பட்டால் நீங்கள் வந்து வருமானத்திற்கு உண்டான வழியை பார்த்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.